நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல் ஐஏஎஸ் அகாடமி கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பேர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10th இயல் 2 தமிழில் இலக்கணம் பார்க்க போகிறோம். சரிங்களா? தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு தொகைநிலை தொடர்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தொகைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஷார்ட்கட்டாக என்ன அப்படி கேட்டால் தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம். அது ஒரு விஷயம். இப்போ 10 ரூபாயில் எத்தனை ₹1 அதில் தொகையாக மறைஞ்சிருக்கு அப்படி கேட்டால் 10 ரூபாயில் 10 ₹1 அதில் மறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது 10 ரூபா அப்படிங்கிறது ஒரு தொகையாக கொடுக்குறோம். சரிங்களா? அதில் 10 ரூபா பிரித்து கொடுக்குறோமா? இல்லை. அப்போ தொகை அப்படின்னாவே 10 ரூபா இருக்குது அப்படின்னா அதில் 10 ரூபா மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். தொகை அப்படின்னாவே ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். தொகை அப்படின்னாவே ஏதோ ஒன்று மறைஞ்சிருந்தால் அது தொகை எனப்படும் அப்படி சொல்லுவாங்க. தொகா நிலை தொடர் அப்படிங்கிறது அது வேறு. அது வெளிப்படையாக இருந்தால் அது தொகா நிலை தொடர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இலக்கணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொகை நிலை தொடர்கள். என்ன சார் தொகை நிலை தொடர்கள் என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கரும்பு தின்றான் அப்படின்னு சொல்லக்கூடாதான், கரும்பை தின்றான். அந்த கரும்பை அப்படின்னு சொன்னா வச்சுங்களேன், அந்த இடத்துல ஐ அப்படிங்கிற அந்த உருபு வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதோ கரும்பை தின்றான், அப்போ ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு, இந்த இடத்துல ஐ மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் தொகைநிலை தொடர்னு எடுத்துக்காட்டு நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்க, தொகைநிலை தொடர்னா எத்தனை வகைப்படுன்னு கேட்பாங்க. 6 வகைப்படும். இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு நான் வச்சிங்கன்னா, இப்போ யார் ஒரு தொகையாக தராங்களோ, அதான் யார் ஒரு பணத்தை தொகையாக மொத்தமாக தராங்களோ அவங்க மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? சில்லறை காசு கொடுக்குறத விட மொத்தமாக தொகையாக பணத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே தான் வீட்டில் பாசமாக நம்ம இருப்போம். அப்படிமாரி நான் வச்சுக்கணும். இவங்க எனக்கு தொகையாக மொத்தமாக பணம் அதிகமாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம பாசம் அதிகமாக இருக்கும். அப்படிமாரி யார் நமக்கு தொகையாக தராங்களோ அவங்க மேலே நமக்கு பாசம் அதிகமாக இருக்கும்னு நான் வச்சுங்க. தொகைநிலை தொடர் என்பது 6 வகைப்படும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சொற்றொடர்னா என்ன, சொற்றொடர்னா தொடர்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பல சொற்கள் பல தொடர்ந்து என்று பொருள் தருவது சொற்றொடர் தொடர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீர் பருகினான், வெண் சங்கு ஊதினான் அப்படிங்கிறது இது ஒரு சொற்றொடர் அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து ஒரு பொருள் தருது. நீர் பருகினான் தொடர் சொல் அப்படின்னாவே பார்த்துக்கணும். சரிங்களா? தொகைநிலை தொடர் அப்படின்னாவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படி கேட்டால், 2 சொற்கள் அல்லது மேற்பட்ட சொற்கள் வரும்பொழுது சரிங்களா, அதில் ஒரு சொல் என்ன அப்படி கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க பாருங்களா, பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரில் வேற்றுமை உருபுகளோ அல்லது வினை பண்பு உருபுகளோ தொக்கி அதை மறைந்து நின்று அப்படின்னு சொல்ல மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடரும் அப்படிங்கிறோம். புரியுங்களா? அதான் ஒரு சொல் ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு அப்படின்னாவே அது தொகைநிலை தொடர். சரிங்களா? ஓகே, எடுத்துக்காட்டு சொல்கிற மாதிரி கரும்பு தின்றான் என்பது கரும்பை தின்றான் அப்படிங்கிற இடத்துல ஐ அப்படிங்கிற அந்த மரபு மறைஞ்சிருக்கு, உள்ள தொக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் ஐங்கிற உருபு மறைஞ்சிருக்கு. அதனால் இது தொகைநிலை தொடர் அப்படி சொல்கிறாங்க. கரும்பை தின்றான் அப்படி சொல்லணும். இதுதான் சரியான பதில். சரிங்களா? அப்போ தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படுவான்னா 6 வகைப்படும். 6 வகைப்படும். சரிங்களா? அது என்ன, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகைன்னு சொல்லிட்டு 6 வகைப்படும். அப்போ யார் தொகையாக கொடுக்குறாங்களோ அவங்க மேலே நம்ம பாசம் அதிகமாக இருக்கும். 6னாவே யாருன்னு அர்த்தம். வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் ஐயாளுக்கு இன்னதுக்கான மொத்தம் 8 உறுப்புகள், 1க்கு 8க்கு உறுப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு மதுரை சென்றார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதில் என்ன மறைஞ்சிருக்கு, அப்படி என்ன தொகை இதில் மறைஞ்சிருக்கு, என்ன உறுப்பு மறைஞ்சிருக்குன்னா மதுரைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லணுமா. அந்த இடத்துல கூ அப்படிங்கிற இந்த உருபு இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு. மதுரைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லி விருந்து தான் அந்த பொருள் தரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மதுரை சென்றார்னு சொல்லக்கூடாது, மதுரைக்கு சென்றார் அப்படின்னு சொல்கிறப்ப கூ என்ற உருபு இதில் மறைஞ்சிருக்கு. கூ என்பது அப்படிங்கிறது ஒரு வேற்றுமை உருபு. ஐயால் கு அப்படின்னு சொல்லியிருப்போம். இது 4ஆம் வேற்றுமை உருபு இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு. அப்போ இது ஏதோ ஒரு உருபு, அந்த ஐயாளுக்கு இன்னதுக்கான ஏதாவது ஒரு உருபு மறைஞ்சிருந்தாவே அது வேற்றுமை தொகை. சரிங்களா? இந்த ஐயாளுக்கு இன்னதுக்கான்னு சொல்கிறாங்களே, இது 2 இது 3 4 சரிங்களா, 5 6 7 1க்கு 8 உருபுகள் கிடையாது. சரிங்களா? இப்போ வேற்றுமை தொகை நல்லா பார்த்துடும். வேற்றுமை தொகைனா புரியுதா? வேற்றுமை தொகையில் அந்த 8 உருபுகளில் ஏதோ ஒரு உருபு சரிங்களா அது மறைஞ்சிருந்தால் அது என்னது, அதில் 6 உருபு தான் இருக்குது, மறைஞ்சிருந்தால் அது வேற்றுமை தொகை. சரிங்களா? அப்போ மதுரை சென்றான் அப்படிங்கிறது மதுரைக்கு சென்றான் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட்டு உருபும் உடன் தொக்க தொகை அப்படின்னு ஒன்று இருக்குது. உருபும் பயனும் உடன் தொகை தொகை. சரிங்களா? அது என்ன அப்படி கேட்டால் இதில் என்ன சார் அப்படின்னா கொஞ்சம் உருபும் பயனும் உடன் தொகை தொகைனா எடுத்துக்காட்டு கொடுத்துருவாங்க பாருங்க. தேர்ப்பாகன் அப்படின்னா அது கூடவே அதில் எப்படி அதில் வச்சு பழைய வேற்றுமை தொகையில் ஒரு அந்த மதுரைக்கு அந்த கூ மட்டும் தான் ஆடானுச்சு, அந்த மறைஞ்சிருந்துச்சு. இதில் அப்படி கிடையாது. 2 விஷயம் மறைஞ்சிருந்தால் அது உடன் தொகை தொகை. 2 விஷயம்னா ஒரு உருபும் மறைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையே மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். பாருங்களா? தேர்ப்பாகனா தேரை அப்படின்னா ஐ இந்த இடத்துல வந்துருச்சு. தேரை ஓட்டும் பாகன். இந்த ஓட்டும் பாகன் அப்படிங்கிறது உடனே வந்திருக்கா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கா, இந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா வந்ததுனால இது உடன் தொகை தொகை. கூடவே ஒரு உடனே என்ன ஒரு வார்த்தை வந்திருக்கு, தேரை ஓட்டும் பாகன் அர்த்தமா. தேர்ப்பாகன் என்பது தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படி கேட்டால், இதில் தேரைக்கு ஐயும் அப்படி அந்த உருபு மறைஞ்சிருக்கு,
ஓட்டும் பாகன் அப்படிங்கிறது இந்த ஓட்டும் அப்படிங்கிற இந்த சொல்லு மறைஞ்சிருக்கு சரிங்களா. அதனால் ஒரு 2 விஷயம் மறைஞ்சிருந்தாவே அது உடனும் பயனும் உடன் தொகை தொகை உடனே இன்னொரு வார்த்தை வந்திருக்கு, அதான் ஓட்டும் அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்திருக்கு சரிங்களா. இது நல்லா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். தேர்ப்பாகன் என்பது ஐ என்னும் வேற்றுமை உருபும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் ஒரு பயனும் மறைஞ்சிருக்கிறதுனால இது உருபும் பயனும் உடன் தொகை தொகை சரிங்களா. புரியுங்களா. உருபும் பயனும் அந்த ஓட்டும் அப்படிங்கிறது தான் இது ஒரு பயன் அப்படி சொல்கிறாங்க, அதான் உருபும் பயனும் சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் இவ்வாறு தொடரில் வேற்றுமை உருபும் ப்ளஸ் அதனை பொருளை விளக்கும் ஒரு பயனும் சரிங்களா. 2 விஷயம் வரணும். வேற்றுமை உருபு ஒன்று வந்து ஐ வந்துச்சு, அந்த பொருளை விளக்கும் பயன் அப்படின்னா என்னது அந்த ஓட்டும் அப்படிங்கிறது அந்த பயனும் வந்து மறைஞ்சு வந்ததுனால இது உடன் தொகை தொகை சரிங்களா. நெக்ஸ்ட்டு தமிழ் தொண்டு செய்யும் 4ஆம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொகை தொகையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதை பொறுத்த வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம், வினைத்தொகை பார்க்கலாம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம், வேற்றுமை தொகை பார்த்தோமா. அப்போது உருபும் பயணம் உடன் தொகை தொகைனா ஒரு வேற்றுமை உருபும் மறைஞ்சிருக்கும், பீலசி எப்படி சொல்கிறது, ஒரு பொருளை விளக்குற ஒரு பயனும் மறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு 2வது என்ன பார்க்க போகிறோம், வினைத்தொகை. ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை பார்த்துட்டோம், அப்புறம் உருபும் பயனும் உடன் தொகை பார்த்துட்டோம் சரிங்களா, உடன் தொகை தொகை. நெக்ஸ்ட்டு 2வது என்ன பார்க்க போகிறோம், வினைத்தொகை. வினைத்தொகைனா என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ பிரித்து பார்த்தா கட்டளை சொல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்பது கட்டளை சொல்லாக இருக்கணும். அதை சொல்லு பார்க்குறப்போ 3 காலத்தையும் காட்டணும் சரிங்களா. அதான் காலம் காட்டும் இடைநிலை, அந்த இடையில காலத்தை காட்டுற இடைநிலை இருக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்பது அந்த ஒரு வினையை சொல்கிற சொல்லாக இருக்கணும், அல்லது ஒரு கட்டளை சொல் வேறு சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வீசு தென்றல் எப்படி பிரிப்பாங்க பாருங்கள், வீசு ப்ளஸ் தென்றல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். பிரித்து பார்த்துட்டு இது வந்து வீசு அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல்லு மாரி இருக்கா, வேறு சொல்லா இருக்கா, ஒரு கட்டளை சொல்லு சொல்லுவாங்க. வீசு, நட, போ, வா அப்படிமாரி ஒரு கட்டளை சொல்லா இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஓகே. 2வது செக் பண்ணுறது என்னென்னா 3 காலத்தையும் காட்டுதானே பார்க்கணும். வீசு தென்றல், வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல் அப்படின்னு நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம்னு சொல்லிட்டு 3 காலத்தையும் காட்டுச்சு அப்படின்னு கேட்டால் அதுதான் வினைத்தொகை சரிங்களா. பாருங்கள், காலம் கடந்த பெயரச்சுமே வினைத்தொகைன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்சு விகுதியும் மறைந்து நிற்க, பெயரச்சு விகுதியும் அங்கே மறைஞ்சிருக்கும், பெயரச்ச விகுதியும் மறைஞ்சிருக்கும். அது ஒரு சொல்லை போல் நடப்பது போல் வினைத்தொகை எனப்படும். ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை நடப்பது போல் வினைத்தொகை எனப்படும் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதுமாரி கொல் கயிறுனா கொல் ப்ளஸ் கயிறுன்னு பிரிச்சிங்க. கொல் அப்படிங்கிறது இது ஒரு கட்டளை சொல் இல்லை ஒரு வேர் சொல் அப்படி சொல்லுவாங்க. கொல் கயிறு, கொல்லும் கயிறு, கொல்கின்ற கயிறு அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறோம். 3 காலத்தை காட்டினாவே அது என்னது வினைத்தொகை. பாருங்கள், இங்கே பாருங்கள், வீசி காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று, 3 காற்று இருக்குது, அது கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதேமாதிரி தான் 3 விஷயத்தை வந்தாவே அது வந்து என்னது 3 காலத்தை காட்டினாவே கரெக்டாக சொல்லி பார்த்தா 3 காலத்தை காட்டினாவே வினைத்தொகை. வினைத்தொகைனா புரியுங்களா, ஒரு வினையை 3 பக்கமும் சொல்லி காட்டணும். ஷார்ட்கட்டு, ஒரு வினையை 3 முறை சொல்லி காட்டு, ஒரு வினையை 3 திசையிலையும் சொல்லி காட்டு அப்படிங்கிறது தான் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பண்புத்தொகை. பண்புத்தொகைனாவே இப்போ எதுலாம் பண்புன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கலர் பச்சை கலர் இருக்குன்னா அதோட பண்பு பச்சை கலர் தான். வடிவம்னா இப்போ ஸ்கொயராக இருந்தால் அதோட வடிவமே, அதோட பண்பு வடிவமே அந்த கலர் தான். உப்பு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு உப்பு கக்கிது அப்படின்னா அதோட சுவை, அதோட பண்பு வந்து உப்பு தானே. அதுமாரி புளினா கசக்கு தான், புளிக்கு தான் செய்யும். அதுமாரி அளவுனா அதோட அளவு எவ்வளோ அப்படிமாரி நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் ப்ளஸ் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் உருபு மறைந்து வரும். பாருங்கள், பண்பு தொகை அப்படின்னாவே மை என்னும் உருபு மறைஞ்சிருக்கும். ஆகிய ஆன அப்படிங்கிற ஒரு பண்பு உருபுகளும் மறைந்து வரும். 3 தான். மை, அப்புறம் ஆகிய, அப்புறம் ஆன அப்படிங்கிற இந்த 3 உருபுகள் மறைஞ்சு வந்தாவே அதுதான் பண்பு தொகை. என்ன தொகைனாவே ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு, அது உள்ள என்ன மறைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்பு தொகையில் ஐயான ஆகிய அப்படின்னு சொல்லிட்டு மை ஆகிய ஆன இந்த உருபுகள் மறைஞ்சு வந்தால் அது பண்பு தொகை சரிங்களா. பாருங்களா, இப்போ செங்காந்தல் அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம், செம்மை ப்ளஸ் காந்தல் அப்படின்னு பிரிப்பாங்க. செம்மை ஆகிய, செம்மை அப்படின்னாவே இந்த இடத்துல ஐ வருதா. அதுக்கப்புறம் ஆகிய, செம்மை ஆகியன்னு ஒரு வார்த்தை வருதா, செம்மை ஆகிய காந்தல் அப்படின்னு இருக்கா. அப்போ ஆகியங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்தது. ஓகே. வட்டத்தொட்டி, வட்டமான, அந்த இடத்துல ஆனன்னு ஒரு வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கா, வட்டமான தொட்டின்னு அர்த்தமா. அப்போ ஆனன் வந்தாவே பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு இன்மொழினா இனிமையான, இந்த இடத்துல ஆனன்னு வந்திருக்கா, இனிமையான மொழினா ஓகே பண்பு தொகை. அப்போ ஷார்ட்கட் என்ன அப்படி கேட்டிங்கன்னா பண்பான சொல்லுவோம் இல்லையா, பண்பாகிய அப்படின்னு ஷார்ட்கட் நான் வச்சுங்க. பண்பான பையன், பண்பு ஆகிய பையன், சில மையெல்லாம் வைக்க மாட்டான் அப்படின்னு நான் வச்சுங்க. பண்பான பையன், பண்பாகிய இல்லை ஒரு பண்பான ஒரு பொண்ணு, பண்பு ஆகிய ஒரு பொண்ணு, கண்ணுக்கு மை வைக்க மாட்டான் அப்படின்னு நான் வச்சுங்க. ஷார்ட்கட்டு பண்பான ஒரு பொண்ணு, பண்பாகிய ஒரு பொண்ணு, கண்ணுக்கு மை வைக்க மாட்டான் அப்படின்னு நான் வச்சுங்க. அந்த ஆன ஆகிய மை வந்தாவே பண்பு தொகை தான், அது மறைஞ்சு வந்தாவே சரிங்களா. நெக்ஸ்ட்டு இருபெயரட்டு பண்பு தொகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருபெயரட்டு பண்பு தொகைனா ஃபஸ்ட்டு என்பது ஒரு சிறப்பு பெயர்,
சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இது சிறப்பு பெயர், பின்னாடி இருக்கிறது பொது பெயர் சொல்கிறாங்க. இது வந்து பண்பு என்னும் உருகி தொக்கு வருவது இருபெயரிட்டு பண்பு தொகை. பண்புனா அதோட பண்பு ஃபஸ்ட்டு சொல்லணும். இருபெயரிட்டு பண்பு தொகைனா என்ன அப்படி கேட்டால் சூப்பர் ஷார்ட்கட் என்னென்னா, இப்போ பாருங்கள் சாரை பாம்புன்னு இருக்கா, பாம்பு கடித்ததுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ சாரை ப்ளஸ் பாம்புன்னு பிரிச்சுக்கணும். சாரை ப்ளஸ் பாம்புன்னு பிரிச்சுங்க. சாரை பாம்பு, பாம்பு கடித்ததுன்னு சொன்னாலும் சரியாக வருதா? அதே சாரை கடித்தது அப்படின்னு சொன்னாவே ரெண்டு பண்புமே பாருங்கள், இந்த பண்பு ரெண்டுமே பிரித்து பார்க்குறப்ப அந்த பண்பு கரெக்டாக வரணும். அதோட பண்பு வந்து கரெக்டாக வந்து சொல்லணும். அப்போ அதுமாரி மார்கழி வந்தது, ஓகே காலண்டரில். அதுமாரி திங்கள் வந்தது, சரியாக இருக்கா? ஓகே. அதே வந்து பிரித்து பார்த்து சொல்லி பார்க்குறப்ப ரெண்டுமே சரியாக வந்தால், ரெண்டு பண்புமே கரெக்டாக பண்பு வந்து தொக்கி வந்துச்சு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் என்னது பண்பு தொகை. சரிங்களா? இப்போ திங்கள் பாம்பு என்பது ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி சாரை என்னும் சிறப்பு பெயரும் வந்துள்ளது. மார்கழி ஆகிய திங்கள், மார்கழி ஆகிய திங்கள், சாரை ஆகிய பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பு நிறைய பாம்பு, அது சாரை பாம்புனா சாரை ஆகிய பாம்புன்னு அர்த்தம். அப்போ இந்த உறுப்புகள் இந்த தொகை வந்து மறைஞ்சு வர்றதுனால இது இருபெயரிட்டு பண்பு தொகை. சரிங்களா? இப்போ ஷார்ட்கட் பாருங்களா, இப்போ வெறி நாயின்னு இருக்கலாம், வெறி நாயின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். நாய் கடித்தது கரெக்டாக இருக்குது. அதுமாதிரி வெறி கடித்ததுன்னு சொல்லி பாருங்கள், வரவே வராது. அப்போ கண்டிப்பாக என்ன வராது, இது வந்து இருபெயரிட்டு பண்பு தொகை வராது. பிரித்து பார்த்தா ரெண்டு பண்பும் கரெக்டாக இருக்கணும். பாம்பு கடித்ததுனாலும் கரெக்டாக இருக்குது, சாரை கடித்ததுனாலும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ உதாரணத்துக்கு மலை பாம்புன்னு இந்த இடத்துல நான் போடுறேன். மலை பாம்பு இது வந்து வருமா? இது வந்து இருபெயரிட்டு பண்பு தொகை வராது. ஏன்னா பாம்பு கடித்ததுன்னா கரெக்டாக வரும். ஆனால் மலை கடித்ததுன்னா மலை என்னைக்கு கடிச்சிருக்கு நம்மளை, அப்போ வராது. இது இருபெயரிட்டு பண்பு தொகை கிடையாது. சரிங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இருபெயரிட்டு பண்பு தொகைனா பிரித்து பார்த்தா ரெண்டு பண்புமே கரெக்டாக வர்றது தான் இருபெயரிட்டு பண்பு தொகை. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அக்யூரேட்டாக யாருக்குன்னு தெரியாது. சரிங்களா? மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நான் சொன்ன ஷார்ட்கட்டை டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஊமை தொகை. ஊமை தொகைனா என்ன அப்படி கேட்டால் ஊமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருவது ஊமை தொகை. ஒரு ஓமைக்கும் ஒரு பொருளுக்கும் இடையில் ஒரு ஓம உருபு மறைஞ்சு வரும். ஓமை உருபுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த போன்ற அப்படிங்கிற இந்த ஓமை உருபு தான் அதிகமாக மறைஞ்சு வரும். சரிங்களா? இப்போ மலர் கை அப்படின்னா மலர் போன்ற கை, ஆனால் அந்தளவுக்கு கை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு பூ எப்படி இருக்குமோ அதேமாதிரி மலர் கைனா மலர் போன்ற கை. போன்ற அப்படிங்கிற ஓம உருபு மறைஞ்சு வந்தாவே அது என்ன தொகை? ஓமை தொகை. மறைஞ்சு வந்தாவே தொகைன்னு சொல்லிட்டோம். அது போன்றன்னு வந்தாவே அது ஓமை தொகை. போன்றன்னு வந்தாவே மலர் போன்ற கை. சரிங்களா? அதுமாரி வந்து தேன் மொழினா தேன் போன்ற மொழி அப்படிமே சொல்லுவாங்க இல்லையா? அதுமாரி ஊமை தொகைனா இந்த போன்ற அப்படிங்கிற உறுப்பு மறைஞ்சு வந்தால் அது வந்து ஊமை தொகை. உண்மை தொகை. உண்மை தொகைனா கேள்வியிலே பதில் இருக்குது. என்ற அந்த வார்த்தை வந்து மறைஞ்சு வந்தால் உண்மை தொகை. சரிங்களா? இரு சொற்களுக்கும் இடையில் இறுதியிலும் என்ற இடைச்சொல் மறைந்து வருதால் உண்மை தொகை. சரிங்களா? ஷார்ட்கட்டு இப்போ அண்ணன் தம்பின்னு வச்சுக்கலாம். அண்ணனும் அந்த உம்முன்னு இந்த இடத்துல மறந்து வருது பாருங்கள், மறைஞ்சு வருது. அண்ணனும் தம்பினா தம்பியும், இந்த இடத்துல உம்முன்னு மறைஞ்சு வரும். உம்முன்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிற இந்த ரெண்டு இந்த இடையிலையும் இந்த சரிங்களா? அதுமாதிரி இறுதியிலையும் சரிங்களா? இறுதியிலும் அந்த உம்மு அப்படிங்கிறது அந்த உறுப்பு மறைஞ்சு வந்தால் அது உண்மை தொகை. அவ்வளோதான். தாயும் சேயும். தாய் சேயுனா எப்படி சொல்லணும்? தாயும் சேயும். சரிங்களா? இப்போ முருகன் விநாயகர்னா முருகனும் விநாயகரும் அப்படின்னு இந்த உம்முன்னு இந்த மறைஞ்சு வரும். உம்முன்னு மறைஞ்சு வந்தாங்க அது உண்மை தொகைங்க. தொகைனாவே மறைஞ்சு தான் வரணும். சரிங்களா? வெளிப்படையாக வந்து அது வேறு எண்ணும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா என்ன அப்படி கேட்டிங்கன்னா அல்லாத ஒரு சரிங்களா இந்த அல்லாத ஒருத்தவரை மறைமுகமாக சொல்கிறதுக்கு பேர் தான் அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. பாருங்களா? வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை. இப்போ 5 பார்த்தோம் இல்லையா? இப்போ 6வது பாயிண்ட் வந்துட்டோம். இந்த 5 விஷயத்துலேயும் சொல்லாத வேறு ஒரு விஷயம் ஒன்று மறைஞ்சிருக்கும். அது மறைஞ்சு வந்தால் அதுக்கு பேர் தான் என்னது? அன்மொழி தொகை. சரிங்களா? இப்போ சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா அப்போ யார் அந்த இடத்துல குறிக்குதுன்னா சிவப்பு சட்டை யார் போட்டிருக்காரோ அவர் தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக இன்னும் ஒருத்தரை குறிப்பிட்றோம். இந்த இடத்துல என்ன மறைஞ்சிருக்குன்னா சிவப்பு சட்டை பேசினா அந்த நபரை நான் மறைமுகமாக வச்சு அது தொகைனா மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த மறைமுகமாக வச்சு சிவப்பு சட்டை பேசினார். சரிங்களா? அதுக்கு வந்து முறுக்கு மீசை வந்தார். இப்போ முறுக்கு மீசை யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்தார் அப்படின்னு சொல்லிடுறோம். மறைமுகமாக வச்சு விஷயத்தை மறைச்சி சொல்கிறோம். அதான் முறுக்கு மீசை வந்தார். சரிங்களா? அப்போ மிருக்கு மூசை உடையவர் வந்தார் அப்படிங்கிறது இந்த இடத்துல இது என்ன கொடுத்துறாங்க? சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்களை மறைத்து நின்று பொருள் தருகின்றன. சரிங்களா? தொகைநிலை தொடர் சொற்கள் அல்லாத தொகைநிலை தொடர் இருக்கு இல்லையா? அந்த 5 இருக்கு இல்லையா? அந்த 5 விஷயம் அல்லாமல் வேறு விஷயம் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்மொழி தொகை. இப்போ உதாரணத்துக்கு
தேன்மொழி வந்தால் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய புக்கில் இருக்கும். தேன்மொழி வந்தால்னா தேன் போன்ற மொழியை உடையவள் வந்தால் அப்படிமாரி சொல்லுவாங்க. சொல்கிறீங்களா? அப்போ இந்தமாரி சிவப்பு சட்டை முறுக்கு மீசா அப்படின்னு வந்து பேரை சொல்லாமல் இந்தமாரி அவருக்கு என்ன ஒரு குணாதிசயமோ அது வந்து இந்த 5 விஷயத்தை எல்லாமே வேறு ஒரு விஷயம் ஒன்று வித்தியாசமாக சொன்னால் அது அன்மொழி தொகை. சரிங்களா? ஓகே, இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து புக் பேக் நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குற நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இயல் 2 ஃபுல்லாகவே இது படித்து பார்த்தா தான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன அமைந்திருக்கு நயங்கள் கேட்குறாங்க. மோனை எதுகை, ஆன்சர் வந்து மோனை. நான் மோனா ஊங்கிறது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை, ஃபஸ்ட் எழுத்து ஒன்றி வந்தால் ஒரே மாதிரி இருந்தால் அது மோனைன்னு சொல்லுவாங்க. அப்போ உனக்குன்ற மோனை எதுகை தான் இதில் வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த செய்தி 1, 2, 3ல் எது சரின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 1, 3 மட்டும் தான் சரி. 1, 3 மட்டும், செய்தி 1, 3 தான் சரி, 2 தப்பு. சரிங்களா? அது நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன்னா காற்று நாளையை பயன்படுத்தி கடல்லேருந்து வந்து வாணிகெல்லாம் பண்ணாங்க, வெற்றி கண்டார்கள்னு சொல்கிறாங்க. ஜூன் 5 அப்படின்னா எங்கே சொல்கிறாங்க, 50ங்களில் 1 தான் காற்று, அது காற்று நாளாக கண்டாடுறாங்க. சரிங்களா? ஜூன் 5 சரியான பதில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாடு இமிழ் பனிக்கடல் பருகி அப்படின்னு முல்லைப்பாட்டு அடி வந்து எதை பற்றி சொல்லுது அப்படி கேட்டால் கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாதல் அப்படிங்கிறதுக்கான பொருள் தான். கடல் நீர் எப்போ வந்து ஆவியாகி மேகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடு இமிழ் பனக்கடல் உருகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதான் அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பெரிய மீசை சிரித்தார் பெரிய மீசை வந்தார் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பேரை சொல்லாமல் அவருக்கு உண்டான ஒரு பண்பை அவருக்கு உண்டான அந்த கேரக்டரு அந்த உருவத்தை வச்சு சொன்னால் என்னது அன்மொழி தொகை. என்னங்க அன்மொழி தொகை. சரிங்களா? ஓகே, இது நம்ம பொறுத்துக்கு நம்ம பார்க்கலாம். கொண்டல் அப்படிங்கிறது இந்த வரிசையில் என்ன இருக்குது, கிழக்குன்னு அர்த்தம் கொண்டல்னா. சரிங்களா? அந்த கிழங்கு கொண்டைக்கடலாம் சாப்பிட்டா உடம்பு நல்லதுன்னு கூட நான் வச்சுக்கேன். கிழங்கு கோடை காலத்தில் என்ன பண்ணுவோம், மே மாதம் தான் கோடை காலம் அப்படி சொல்லுவாங்க. மே மாதம்னா என்னது கோடை காலம். ஓகே, அது வாடை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படி கேட்டால் வடக்கு. சரிங்களா? வடையோட வாடை அடிக்குன்னு சொல்லுவாங்க. தென்றல் அப்படின்னாவே தெற்கு, தென்றல்னாவே தெற்கு அப்படின்னு சொல்லி. ஆப்ஷன் என்ன அப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஆ. சரிங்களா? 3, 1, 4, 2 3, 1, 4, 2 அப்படி வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இதில் முடிஞ்சிங்க. இதில் இம்பார்ட்டன்ட் வேறு எதாவது இருக்கான்னு பாருங்கள். இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் எதாக இருந்தால் சொல்கிறேன் நான். இந்த பாடல் வந்து கவிஞர் கண்ணதாசன் வந்து பாடியிருக்காராம். சரிங்களா? மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளர்ந்து விழிவண்ணமே அப்படின்னு சொல்லி பாடல் பாடியிருக்காரு. இது அந்த பாடலை பாடினது யாருன்னு கேட்டால் கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ மலர்ந்து மலராத பாதி மலர் போல அப்படின்னு இந்த பாடல் வந்து கேட்டிருப்பீங்க. மலர்ந்து மலராமன்னு சொல்லிட்டு ஒரு பழைய காலத்து பாடல். இந்த பாடல் பாடினது கண்ணதாசன் அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா? கண்ணதாசன் நான் வச்சுக்கணும். அப்படின்னா வந்து நம்ம எப்போ வந்து நமக்கு வந்து கண்ணம் வந்து ரொம்ப மலர்ந்து மலராமல் இருக்கணும், நம்ம ஒருத்தர் பிடிச்சவங்களை பார்த்தா நம்ம கண்ணமே மலர்ந்து பூத்த போல் இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க நம்முடைய கண்ணம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அந்த இடம் காற்றே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடல் பாடினது யார் அப்படி கேட்டிங்கன்னா அந்த இடம் காற்றே வா அப்படிங்கிற பாடல் பாடினது யார் அப்படி கேட்டிங்கன்னா அப்துல் ரஹ்மான். நாம் ஷார்ட்கட்டு ஏஆர் ரஹ்மான் நான் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த காற்றே என் வாசல் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கூட இருக்கும். அந்த காற்றே வா என் வாசல் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் அந்த மியூசிக் போட்டது யார், ஏஆர் ரஹ்மான். நம்ம அப்துல் ரஹ்மான் அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா? அந்த இடம் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது. சரிங்களா? அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பாடினது யாருன்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான். சரிங்களா? ஷார்ட்கட்டு காற்றே என் வாசல் வந்தால் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலுக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் கொடுத்தாரு அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இன்சொல் என்பது இனிமையான சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமையான சொல்னால் அந்த ஆனன்னு ஒரு சொல் வந்திருக்கா, ஆன ஆகிய அப்படின்னாவே இது பண்பு தொகை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இளஞ்சேரன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது ரீடு வேணால் பண்ணிங்க. இளஞ்சேரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலுப்பை பூக்கள் இனிப்பானவை கரடிகள் மரத்தின் மீது அவற்றை ஏறு பறித்து உண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா பூக்களை பற்றிய அரிசி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருங்கன்னா இளஞ்சேரன். சரிங்களா? இளஞ்சேரன். சரிங்களா? இல்லை இந்த இலுப்பை பூக்களை பற்றி சொன்னது யார் அப்படி கேட்டால் இளஞ்சேரன் அப்படின்னு நான் வச்சு. இலுப்பை பூக்களை பற்றி சொன்னது யார், இளஞ்சேரன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பின்னாடி வந்து ஒரு ஆத்தர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது யாருன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்களா, அந்த குயில் பாட்டு அப்படின்னாவே நமக்கு பாரதியார் தெரியும். அந்த எந்த பறவை இருந்தாலும் சரி, எந்த பறவையும் நம்ம அழிக்கக்கூடாது. அதான் முகமது அலினாவே நம்ம 2.0 அந்த படம் பார்த்துருப்போம், எந்திரன் படம். அப்படிமாரி அந்த பறவைகளை அழிக்கக்கூடாது. அதான் முகமது அலி. சரிங்களா? அது முகத்தை பார்த்து அழிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு மிகச்சிறிய தவளையை கண்டுபிடிச்சது ராமகிருஷ்ணன் அப்படின்னு நான் வச்சுங்க. மிகச்சிறிய தவளை யார் கண்டுபிடிச்சா, ராமகிருஷ்ணன் கண்டுபிடிச்சான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ புயல் வந்து ஸ்டோர் ரூம் வந்து காலி ஆகிடுச்சு. புயல் வந்து ஸ்டோர் ரூமை காலி பண்ணிருச்சு அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சூறாவளி வந்து நம்ம நாட்டில் வந்திருக்கு. அதான் டோர்நாடு. இப்போ டோர்நாடுனா தமிழ்நாடு, டோர்நாடோ அப்படின்றது தமிழ்நாட்டில் சூறாவளி வந்துருச்சு அப்படின்னு நான் வச்சுங்க. அதுமாரி
பெருங்காற்றுக்கு எப்பவுமே டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்கும். டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்றில் தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். சரிங்களா? லேண்டுனா நிலக்காற்று, சீனா கடல் காற்று. அதுமாதிரி வந்து இந்த வேல் விண்டுன்னு இருக்குது. வேல் விண்டுனா அந்த சுழல் காற்று நான் வச்சுங்க. இப்போ இந்த வேல் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாஷிங் மிஷின் என்ன பண்ணுவோம், அது சுரண்டு வரும். அதுமாதிரி கூட நான் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தேடைகள் அப்புறம் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கொஷின் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷினு, மை, ஆகிய, ஆன என்ற உருபுகள் மறைந்து வந்தால் அது என்ன தொகை அப்படின்னு சொல்லுங்கள். இது என்ன தொகைன்னு சொல்லுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிவப்பு சட்டை பேசினார் என்பது என்ன தொகை? சரிங்களா? என்ன தொகை? தேர்ப்பாகன் என்பது எந்த தொகைக்கு எடுத்துக்காட்டு? தேர்ப்பாகன் என்பது எந்த தொகைக்கு எடுத்துக்காட்டு? சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அப்பா அம்மா அப்படிங்கிறது இது என்ன தொகைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வீசுதென்றல் என்பது இது எந்த தொகைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுங்கள். வீசுதென்றல் என்பது. நெக்ஸ்ட்டு தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? சரிங்களா? புரியுதுங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிறிய தவளைன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன் இல்லைங்களா, அது சொல்லுங்கள் பார்க்கலாம். உலகின் மிக சிறிய தவளை என்னும் நூலை எழுதினது யார்? உலகின் மிக சிறிய தவளை இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்கள். அதுவும் அந்த பறவை போல அப்படிங்கிற அந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, இதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஷார்ட்கட் வீடியோ சூப்பராக சந்திக்கலாம். நம்ம ஷார்ட்கட் வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட்கட் வீடியோ பதிவு உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க.